வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர்ல நம்ம பார்க்க போறது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ். மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொன்ன உடனே எல்லாரும் மாதிரி நம்மளும் வந்து ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்னு தயவுசெய்து நினைக்க வேண்டாம். இதுல உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும். பட் அதை யூஸ் பண்றது எப்படிங்கிறது எல்லாருக்குமே நான் இன்னைக்கு கிளியராகவே சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா உங்களோட அப்பா அம்மா இவங்கெல்லாம் 70 வயசு 80 வயசு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் மெடிக்கல் இஷ்யூ வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வந்து உங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு என்ன சம்பந்தம்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. உங்களை நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லைன்னாலோ அல்லது டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லைன்னாலோ அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மூலமா நம்மளுடைய முதலீடு, நம்ம செஞ்சு வச்சிருக்க சேமிப்புகள் கரைய ஆரம்பிக்கும். அதை தடுத்து நிறுத்தணும்னா, அதுக்கு ஒரு ஷீல்டை போடணும்னா நீங்க என்ன பண்ணணும்? யார் நம்ம வீட்டுக்கு சம்பாதிக்கிறோமோ அவங்க பேர்ல ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும். பிளஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்க ஃபேமிலிக்கு எடுத்து வைங்க. ஏன்னா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழ்மை நிலைமையில இருக்கக்கூடியவங்க, பிலோ மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காலத்துல நாங்க அப்படி இருந்தோம், ஓஹோன்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கட்டம் தாண்டி என்ன ஆயிடும், இப்படி வந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரியான எந்த ப்ரொடெக்ஷனும் அந்த குடும்பத்துக்கு இல்லாம போனதுதான். எனிவே பயப்பட வேண்டாம். இந்த ஃப்ரீ இன்சூரன்ஸை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இல்லையா? இப்போ ஃப்ரீ இன்சூரன்ஸ் இருக்குதுங்கிறதுக்காக நம்ம வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்காமலே இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குன்னா தாராளமா எடுத்துக்கோங்க தனிப்பட்ட முறையில். ஒரு சிலருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்பரேட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் குழந்தைக்கும் கொடுத்துருவாங்க, அப்பா அம்மாவை விட்டுருவாங்க. அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். இல்லை மாமியார் மாமனாருக்கு வந்து கவர் ஆகாமல் போகும். அப்போ அந்த செலவுகளும் உங்களுடைய தலையில வந்து விடியுது அப்படின்னா அதெல்லாம் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறத நம்ம இங்கே பார்க்க போறோம் இல்லையா? இப்போ பிகினர்ஸ் வந்து மந்த்லி ஒரு 5000 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன், 6000 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன், நான் ரொம்ப கம்மியாக சேர்த்து வைக்கிறேன் சார், 500 ரூபாய் சேர்த்து வைக்கிறவங்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரியான கேஸ்லாம் நம்ம ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஃபேமிலிக்கு எடுக்க முடியுமானா மேபி அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம். அப்படி எதுவுமே இல்லாம இருக்கு அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா நமக்குன்னு ஏதோ ஒன்று இருக்கு கவர்மெண்ட்ல அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அதோடைய டீட்டெயில்ஸ் சொல்றேன். இது வந்து என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா ஃபண்ட் அலோகேட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நீங்க வந்து எங்க இருந்து எடுக்கலாம், எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறதுலாம் வீடியோ கடைசியில சொல்றேன். பட் அதுல என்னென்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பர்சனலா நானே வந்து இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிட்டத்தட்ட 4 முறை யூஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை முறை? 4 முறை யூஸ் பண்ணிருக்கேன். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதையும் சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துருவோம். ஒரே குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 lakhs, அதாவது ஒருத்தருக்கு இவ்வளோன்னு சொல்லாமல் ஒரு குடும்பத்துக்கு எப்போ வேணாலும் செலவு வரும் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்துக்கலாம். அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட். இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா, ஒருவேளை கவர்மெண்ட் சைடில் கொடுத்தாலும் கூட என்ன பண்ணுவாங்க, நம்ம செலவு பண்ண சொல்லிட்டு பில் எடுத்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயம்லாம் கூட கிடையாது. ஹாஸ்பிட்டலில் முன்கூட்டியே நீங்கள் இன்பேஷண்ட்டாக அட்மிட் ஆக போறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கார்டை கொடுத்து ப்ரீ அப்ரூவல் எடுக்கணும். இந்த சர்ஜரிக்கு அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எந்த பணமும் கட்ட தேவையில்லை. உங்களுக்கு ஃப்ரீயாகவே அந்த சர்ஜரி முடிப்பாங்க. என்னென்ன சர்ஜரியில் அதுக்கு கவர் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த மெடிக்கலில் எங்கே நீங்கள் அட்டன் பண்ணுங்க அது கேட்டுக்குங்க. எங்கெல்லாம் இதை அலோவ் பண்ணுவாங்க, எங்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ கவரேஜ், அதாவது நிறைய சீரியஸான கவரேஜஸ்க்குலாம் கவர் ஆகும். சின்ன சின்ன கோல்ட் அண்ட் ஃப்ளூ, ஜஸ்ட் நம்ம ஓபி போகிறோம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மேபி ஆகாமல் போகலாம். இப்போ கண்ணாடி மாத்திரீங்க, இதெல்லாம் கண்டிப்பாக வராது இல்லையா? ஆனால் கேட்ராக்ட் வரையும் கவர் பண்ணி கொடுக்குறதா இன்னைக்கு சொல்கிறாங்க. அடுத்தது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னு பல இடங்கள்ல இந்த ஸ்கீம் இருக்கான்னு கேட்டுட்டு நீங்க அட்மிட் ஆகுங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட 1800 ஹாஸ்பிட்டல்ஸ்ல பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் சேர்த்து சொல்றேன், 1800 ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து அக்செப்ட் பண்றாங்க. இந்த தமிழ்நாடு ஒன்லி. அப்ப மற்ற ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கும் கூட நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், அந்தந்த ஸ்டேட்டோடைய சிஎம் ஹெல்த் ஸ்கீம்னு போடுங்க. இப்போ நான் எப்படி பண்ணணும்னு சொல்லும்போது பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். எந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு என்னைக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி சர்ஜரி விஷயமோ இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவோ பெரிய செலவு எடுக்கணும்னு நமக்கு தெரியாது. திடீர்னு வரும். திடீர்னு வரும்பொழுது அப்போ நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, கடன் வாங்கியாவது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பார்ப்போம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கிறதுனால ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய அற்புதமான வாய்ப்பாகவே அமைஞ்சிருக்கிறது ஒரு பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில நேரங்களில் நம்ம ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்துருவோம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட போஸ்ட் சர்ஜரி சில ட்ரீட்மெண்ட் கூட இதுல கவரேஜ் இருக்கு. அது உங்களுக்கு டாக்டர்ஸே சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இதுல நம்ம பார்க்க வேண்டியது டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா அட்வான்டேஜஸ் மட்டும் பார்த்தா போதாது இல்லையா? டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் நம்ம பார்த்துருவோம். அப்படி பார்க்கும்போது முதல் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பேரும் உங்களுடைய ரெக்கார்டில், அதாவது இன்சூரன்ஸ் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய பேரும் மேட்ச் ஆகலைன்னா ரிஜெக்ட் ஆகும். டேட் ஆஃப் பர்த் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு முதல்லயே, அதாவது ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஃப்ரீ தான், ஆன்லைனில் செக் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தில் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அதோட உங்கள் குடும்பத்தில் ஏதாவது இப்போ குழந்தை புதுசாக பிறந்திருக்கும், இல்லை உங்களை இப்போ ஏதாவது கல்யாணம் பண்ணி வந்திருப்பீங்க, அது மனைவியோட பேரை சேர்க்காம விட்டுருப்பீங்க ரேஷன் கார்டில். இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ரேஷன் கார்டில் ஒழுங்காக பண்ணி வச்சுட்டாலே உங்களுக்கு இன்சூரன்ஸ் தானாகவே அப்ளிகபிள் ஆகிடும்.
சரிங்களா? அடுத்தது ட்ரீட்மெண்ட்ல டென்டல் மாதிரியான விஷயங்கள்ல கவர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பென்ஸ், அதாவது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அந்த லிமிட்டுக்கு மேல உங்களுக்கு வந்து அந்த ப்ரொவிஷன் கிடைக்காது. அப்ப என்ன ஆகும்னா இந்த சிக்கல் வரும். இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்கன்னாக்கா ரூ. 1,00,000 ஆகும்ன்றாங்க. பட் இதுல வந்து ரூ. 60,000 தான் காட்டியிருக்காங்கன்னா, ரூ. 40,000 என்ன பண்ண வேண்டியிருக்கும்? நாம பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இதுல என்ன அட்வான்டேஜ்னு கவனிச்சீங்கன்னா, மொத்தத்தையும் பே பண்ணாம அட்லீஸ்ட் ரூ. 40,000 மட்டும் பே பண்ண சொல்றாங்களேங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஃப்ரீ. ஹை ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா தான் பண்ணி தருவாங்க. ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். என்னன்னா, ஒரு சில நேரங்கள்ல இதோடைய அளவு நான் சொன்ன மாதிரி 60% அவங்க பே பண்ணிடுவாங்க, 40% நம்மள பே பண்ண சொல்லுவாங்க. பட் இது 100% நம்ம ஃப்ரீயா எடுக்கணும் அப்படின்னா, பிரைவேட் காலேஜ் போங்க. மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும். அங்க உங்களுக்கு இந்த கார்டுல என்ன அமௌண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டுக்கே உங்களுக்கு அங்க ட்ரீட்மெண்ட்டும் கண்டிப்பா செஞ்சிருவாங்க. அதனால நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்காது. அப்போ அது ஒரு அட்வான்டேஜ். கிட்டத்தட்ட 1800 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேனே தவிர, மெடிக்கல் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 1, 2வது இருக்கும் இல்லையா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். சென்னையில நான் வந்து ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் எடுத்த சில ட்ரீட்மெண்ட்ஸை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது என்னுடைய ஷோல்டர் டிஸ்லோகேஷனுக்காக நான் போயிருந்தேன். அப்போ உங்களுக்கு வெளியே இருந்து எவ்வளவு திரும்ப சார்ஜஸ் கொடுத்தாங்க? 1,75,000 ஷோல்டர் டிஸ்லோகேஷனுக்கு சார்ஜஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதுவே நான் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணும்போது எனக்கு அவங்க சார்ஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா ₹0. எதுவுமே சார்ஜ் பண்ணல. அதான் உண்மை. அந்த ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாமே நான் 11 நாள் அங்கே அட்மிட் ஆயிருந்தேன். 11 நாள் பெட் சார்ஜ் கிடையாது, ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஃபீஸ் கிடையாது, உங்களுக்கு ப்ராசஸிங் செலவு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு செலவு ஆச்சு. அதாவது எப்படின்னா, உள்ள போகும்போது இந்த ஸ்கேன் பண்ண சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்கேனிங்லாம் நான் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்க சொன்னாங்க. அந்த 3 மாசத்துக்கான டேப்லெட்ஸுமே 15 நாள் தள்ளி தள்ளி தான் எடுத்தேன். அந்த டேப்லெட்டுக்கான எக்ஸ்பென்ஸை நான் பேர் பண்ணேன். அப்போ இந்த 1,75,000 வந்து எனக்கு என்ன ஆச்சு? மிச்சமாகுது இல்லையா? இது பாருங்க. இன்னொன்று பித்தப்பை, ஒரு நம்மளுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வெளியூர்ல இருக்காங்க. அவங்களை இங்க ராமச்சந்திரா கூட்டிட்டு வந்து இதே ட்ரீட்மெண்ட் பண்ண, பித்தப்பையில கல்லு. ஸோ பித்தப்பையை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பண்ணும்போதே கிட்டத்தட்ட 70 வயசுக்கு கொஞ்சம் கூட குறைய. பட் இப்படியான சர்வீசஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு ஆமா இருக்குங்கிறது பதில். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ரெகுலரா பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சு பாருங்க. அங்க இல்லைன்னா பக்கத்துல எங்க அது வேலிடோ அங்க நீங்க வந்து ஷிஃப்ட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறதுனால என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஹாஸ்பிட்டல் சொன்னேன். அதாவது மெடிக்கல் காலேஜ்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100% இதுல ஃபீஸ் வரவே வராது. தைரியமா நீங்க போய் அங்க அட்மிட் பண்ணிக்கலாம். அதுக்காக இதுதான் பெஸ்ட்னு நான் சொல்லலை. இது ஒரு அட்வான்டேஜ். எதுவுமே இல்லாம இருக்கீங்களா, ப்ளீஸ் இதை யூஸ் பண்ணுங்க. இது தெரியாம நீங்க 50,000 1,00,000 செலவு பண்ணி உங்க காசை வேஸ்ட் பண்ணாதீங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்ல வந்தேன். இது எப்படி நீங்க வந்து உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும், இல்லைன்னா எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது நானே சொல்றேன். கூகுள்ல போங்க, உங்களுக்கு TN-CM ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு போடுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட்ல சர்ச் பெனிஃபிஷியரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போங்க. இந்த மாதிரி ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதாவது இந்த இடத்துல என்ன போடணும்னா, பழைய ரேஷன் கார்டு வச்சுருந்துருப்பீங்களா புக்கு, அந்த புக்கில் ஒரு இப்போ மாறி இருக்கும் கார்டுக்கு, அந்த புக்கில் இருக்கிற மாதிரி போடுங்க. ஆனால் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா மொபைலில் பிரச்சனை கிடையாது. ஃபாண்ட் வந்து ஈஸியாகவே வந்துடும். பட் ஏன்னா தமிழ் ஃபாண்ட் வந்து சில கம்ப்யூட்டரில் இருக்காது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த LTET ரம்யா அப்படிங்கிற ஃபாண்ட், ஒரே ஒரு ஃபாண்ட் மட்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இது பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 14-15 KB தான் ஆகும். பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரேஷன் நம்பர் போடணும். அந்த ரேஷன் கார்டு நம்பர் தெரியலன்னா இந்த இடத்துல உங்களுடைய லெட்டர், உங்க பேர் இருக்கு இல்லையா, பேருடைய ஒரு 4 லெட்டர் டைப் பண்ணுங்க. இப்போ எங்க அம்மா பேர் கோட்டேஸ்வரி, KOTTன்னு போட்டுட்டேன். சரிங்களா? எங்க ஊர் பின்கோடு போட்டிருக்கேன் 600066 அப்படிங்கிற சென்னை புழலோடைய பின்கோடு போட்டிருக்கேன். இந்த பின்கோடு போட்டு சர்ச் பண்ணனா இது பாருங்க, அந்த பேருக்கு ஈக்குவலா அந்த பின்கோட்ல இருக்கக்கூடிய லிஸ்ட் வந்துருச்சு. அப்போ இதுல எங்க அம்மாவுடைய பேர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய கோட்டேஸ்வரி இருக்கும். நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கங்க. நான் இங்க காட்டுறது எங்க வீட்டுடைய ரேஷன் கார்டு நம்பர் காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, அந்த இன்சூரன்ஸ் நம்பர் தான் ரொம்ப முக்கியம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். எங்க அம்மாவுடைய போட்டோ இருக்கு. அதுக்கப்புறம் கீழே பாருங்க, உங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து இதுல பெனிஃபிஷியரியா இருக்காங்கன்னு காட்டுது. இதுல பாத்தீங்கன்னா என் பையன் பேர் இல்லை. என் பையன் பேர் இல்லைனாலும் பயப்பட தேவையில்லை. ஏன் இல்லைன்னா, அப்போ வந்து ஆதார் இல்லாதனா, ஆதார் இருந்தால் மட்டும் தான் கனெக்ட் ஆகுங்கிறதுனால வெயிட்டிங் இருந்தது. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆதார் வந்து அப்டேட் பண்ணணும், அவ்வளோதான். பண்ணலை. இதெல்லாம் தான் முக்கியம். நான் சொன்ன டாக்குமெண்ட் ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னு, இதை நீங்கள் நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா இது ஒரு ப்ராப்ளம் ஆகுதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு இங்கே என்ன காட்டுது, இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லிமிட் கொடுத்துருக்காங்க, 5 lakhs காட்டுதா? அந்த 5 lakhsல நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணீங்களோ அதையும் காட்டும், கீழே பேலன்ஸ் இருக்கிறதையும் காட்டும். இந்த 5 லட்சத்துக்கு வரைக்கும் நீங்கள் கவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது.
ரைட் சைடில் பாருங்க உங்களுக்கு ஒரு எதை கொடுத்துருக்காங்கன்னா கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு கார்டு வரும். இந்த கார்டு ஜஸ்ட் ஒரு பிரிண்ட், வெறும் வெள்ளை பேப்பரில் கலர் பிரிண்ட் கூட தேவையில்லை, ஜெராக்ஸ் எடுத்து வச்சாவே போதும். இது வேலிட் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா போதும், வேற ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது. இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட பேரையும் அதை சேர்த்துக்குங்க. பட் சேர்க்கலங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணிடுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்பா அம்மா பேர் வந்து பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கு இல்லையா, அப்பா அம்மாவோட ரேஷன் கார்டு தான் இதில் கன்சிடர் ஆகுங்கிறதுனால எடுத்துப்பாங்க. இருந்தாலும் ரிஜெக்ஷன் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வரேன். அதுக்கு அடுத்தது இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு முறை நம்ம ரிலேட்டிவ்ல ஒரு குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, பிறந்த 6 மாசம் குழந்தை தொடர்ந்து வாமிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெலிஞ்சிட்டே போய் கிட்டத்தட்ட சோமாலியாவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ரேஞ்சு அந்த குழந்தையோட உடம்பு மாறிடுச்சு. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவாங்க. அப்போ நம்ம இந்த கேஸில் நாங்கள் அங்கே விசாரித்தோம், நம்மளுக்கு அவ்வளோ பணம் கட்டி சேர்க்க முடியாது அந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அங்கே அலௌடுன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், 10,80,000 ஆச்சு அந்த எக்ஸ்பென்ஸ். நல்லா பார்த்துக்கணும், 10,80,000 ஆச்சு. பட் ஜென்ரலாக 5 லட்சம் தான் அலௌடு. பட் இந்த ட்ரீட்மெண்ட்டே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே அப்போலோ தேனாம்பேட்டை ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அது கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், அங்கே தான் இந்த போன் மேரோக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணாங்க. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஒயிட் பிளட் செல்ஸையும் ட்ரைன் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த குழந்தையுடைய அண்ணன் யாராவது இருந்தாங்கன்னா அது அவங்களுடைய போன் மேரோ எடுத்து அந்த இன்குபேட் பண்ணுவாங்க. அது ஏதோ டீட்டெயிலாக சொல்ல தெரியல எனக்கு, பட் ஸ்டில் அப்படி ஒரு விஷயம் செஞ்சு இந்த குழந்தையோட உடம்புல ஏற்றுவாங்க. அது வரைக்கும் அந்த குழந்தையோட உடம்பு பார்த்தீங்கன்னா கருப்பாயிடுவாங்க கலர்லாம். ஏன்னா ஃபுல் ஒயிட் பிளட் செல்ஸும் வெளியே வந்தது இல்லை. இவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் நான் நேரில் பார்த்தேன். நேரில் இந்த சென்ஸ் கூட இருந்து 15 நாள் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். இதில் பண்ணும்பொழுது என்ன ஆச்சுன்னா, அந்த குழந்தைக்கு 10,80,000 செலவாயிருக்குது. இந்த 10,80,000 கவர்மெண்ட் பே பண்ணிட்டாங்க. புரியுதா? ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு 5 லட்ச ரூபாய் தான் அலௌட்னா கூட இந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, 2 இன்சூரன்ஸ், அதாவது அந்த பொண்ணுடைய அம்மா இருக்காங்களே, அம்மாவோடைய இன்சூரன்ஸ் கார்டையும் எடுத்துக்கிட்டாங்க. பொண்ணுடைய ஃபேமிலியில் அவங்க அப்பா இருப்பாங்க இல்லையா, தாத்தாவோட இன்சூரன்ஸ், அந்த ஃபேமிலியும் யூஸ் பண்ணி 2 கம்பைன் பண்ணி தான் இதை அன்னைக்கு முடிக்க முடிஞ்சது. ஸோ இது மாதிரி நடந்திருக்குங்கிறத சொல்கிறேன். உங்கள் லைஃப்லையும் ஏதாவது அன்சர்டனிட்டி வரும்பொழுது உஷாராக இருக்கணும்னா ஒரு நல்ல இன்சூரன்ஸ் போட்டு வைங்க, ஜென்ரல் இன்சூரன்ஸ். அப்படி நீங்கள் போடலைங்கிற பட்சத்தில் இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஃபேமிலிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓவரால். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், எப்பவும் போல் லைக் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது தான் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன பெனிஃபிட்னா, இன்னும் ஒரு 10 பேர் கொண்டு போய் சேர்க்குது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு கமெண்ட்டும் தான் இன்னும் ஒரு புது 10 கஸ்டமருக்கு அது இன்ட்ரடியூஸ் பண்ணுதுங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ இல்லையோ, சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன். அப்படி ஒருவேளை இப்போ என்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ணணும், நான் இதை வந்து அப்ளையே பண்ணலைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு இதில் வரலனாலும் நீங்கள் உங்களுடைய சென்ட்ரல், அதாவது டிஸ்ட்ரிக்டில் எப்படி ஹவு டு அப்ளை சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்லி அப்ளை போட்டிங்கனாலே உங்களுக்கு கூகுள்லேயே ப்ரொசீஜர் வந்துடும். யூடியூப்லேயும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் மாறும். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. இந்த இன்சூரன்ஸும் ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் தான், உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் அவங்க மேலே வருவாங்கங்கிறத சொல்லி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.